டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19th ஜூனு, டைம் 9:20. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் சைடில் 56% வந்து மார்க்கெட். அப்புறம் இது 70 பாயிண்ட்ஸ் இருக்கும், 35 பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 10லேருந்து 12% வந்து புட்டில் வந்து ஏறி இருக்குது. ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா 35 பாயிண்ட்ஸாக வந்து கரைஞ்சிருக்கு. ஆனால் வந்து ப்ரீமியம் இந்த எக்ஸ்பைரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகி ஒரு டைரக்ஷன் வந்து போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு மேலே வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேவா. அதனால் வந்து இது கீழே வந்து இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எங்கேனா இந்த ஏரியாலாம் வந்து 24,700 சப்போர்ட்டு தான். ஓகே. இந்த கால் பொசிஷன்லாம் வந்து என்னென்னா இவனுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா மேலே போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம காலை வந்து பை பண்ணிக்கிறோம். எவ்வளோனா 24,900 வந்து பை பண்ணிக்கிறோம். ஓகேவா. இதான் வந்து நம்மளோட பிளான். இன்றைக்கி பை தான் பண்ணுறோம். எவ்வளோனா 30 லாட்ஸு ட்ரேடுக்குள்ளே போகிறோம். நேற்றே வந்து இது பண்ணிடலாம், காலை வந்து பை பண்ண போகிறோம். ஓகேவா. எவ்வளோனா 9,000 வந்து வாங்குகிறோம். ப்ரீமியம் எவ்வளோனா 20 இருக்குது. டிராஃப்ட்டு இல்லைங்க, இது எவ்வளோ குவான்டிட்டி இன்னும் போடலையே. குவான்டிட்டி வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்பைரினால வந்து பை ட்ரேடு வந்து எடுக்கிறோம் நம்ம, இல்லாட்டி மற்ற டைமில் எடுக்கக்கூடாது. ஓகேவா. இதுக்கு எவ்வளோ கேபிட்டல்னால் 60,000. ஓகேவா. இங்கே பாருங்கள் 60,000 தான். இதை வந்து எவ்வளோனா நம்ம வந்து எத்தனை லாட் எடுத்துருக்கோம், 40 லாட்ஸ் வந்து எடுத்துருக்கோம். எக்ஸ்பைரினால் வந்து ஆப்ஷன் ரைட்டிங் வந்து பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் எக்ஸ்பைரி மட்டும் ஆப்ஷன் பையிங் பண்ணிக்கிறோம். ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. ஓகே. நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ப்ரீமியம் வந்து கால் சைடில் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. ஓகே. அதனால தான் வந்து என்னென்னா இங்கே வந்து மேலே வந்து போகுது. ஓகேவா. நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்தோடனே நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கணும். ஏன்னா கால் சைடில் இங்கே பாருங்கள், கால் சைடில் ஃபுல்லாக மைனஸில் தான் இருக்குது. அந்த ப்ரீமியம்லாம் வந்து திருப்பி 0 வரைக்கும் வர வரைக்கும் அது வரும். இந்த 0 வரைக்கும் இது வருதுன்னா நம்ம ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம எவ்வளோ என்ட்ராக இருக்குன்னா 20.20 வந்து என்ட்ராக இருக்கும். இப்போ வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னா 24,800 இருக்குது. ஓகே. அதுக்கு லைனை வந்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு இதுக்கு மேலே போனால் ப்ராஃபிட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வரும். இது வந்து 800, இது வந்து 900. ஓகேவா. இவ்வளோ தூரம்லாம் வேணாம், நம்ம கொஞ்சம் தூரம் மேலே போய் இது ப்ரீமியம் வந்து 0 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது 46 இருக்குல்ல, 46க்கு வரும்போது 0 வரும். ஏன்னா ப்ரீமியம் கம்மியாகிடுச்சுன்னா எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி உள்ளே வச்சுருக்கிறது ஆப்ஷன் ரைட்டு ப்ராஃபிட் இருக்குது. அதில் க்ளோஸ் பண்ணும்போதுனால ஒரு சிங்கிள் டைரெக்ஷனில் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அடுத்த வீக் எக்ஸ்பைரியில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேடு எடுத்துக்கலாம். என்ன ட்ரேடு எடுக்க போகிறோன்னா புட்டை வந்து நம்ம ரைட் தான் பண்ண போகிறோம். ஓகேவா. என்ன பண்ண போகிறோன்னா ஆடு மேனுவல், இது எக்ஸ்பைரி 19 இருக்குல்ல, 26 வந்து மாற்றிப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புட்டை வந்து பார்த்திங்கன்னா 24,700 இருக்குல்ல, 147 இருக்குது. அதை வந்து நம்ம 10 லாட்ஸ் வந்து நம்ம வந்து செல் பண்ணிப்போம். ஓகேவா. இப்போ இதில் வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்மளோட ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. மொத்தம் இதுக்கு வந்து கேபிட்டல் எவ்வளோன்னா 20 lakhs. ஓகேவா. 2 ட்ரேடு எடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஆப்ஷன் பையிங் கரண்ட் டே எக்ஸ்பைரியில், இன்னொரு இது வந்து அடுத்த வீக் எக்ஸ்பைரியில் வந்து புட்டை வந்து நம்ம வந்து செல் பண்ணியிருக்கோம். ஓகே. இது திருப்பி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டில் வந்து பார்த்துன்னு இருக்கோம். அப்போ சார்ட்டில் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கறது இது வந்து நம்ம புட்டை வந்து காலை வந்து பை பண்ணது. அதில் வந்து 1% வந்து இது வந்து ஆப்ஷன் பையிங்கு. பார்த்தீங்கன்னா இதை பற்றி ப்ரீமியம் ஏறவே மாட்டேன், ஃபாராவேல இருக்கிறதுனால. இது வந்து ஆப்ஷன் செல்லிங்கு, அந்த டைம் டிகே ஆகிறதுனால இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆச்சுன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கேனில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா இந்த ஆப்ஷன் பையிங் இது ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் என்னென்னா ப்ரீமியம் வந்து டிகே ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டில் வந்து லாஸில் தான் இருக்குது. இங்கே வந்து எவ்வளோ வந்து
லாஸில் இருக்குன்னா அந்த 1 பாயிண்ட் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, 18.95. அதில் வந்து 3750 லாஸ் இருக்குது. இந்த இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15,000 ப்ராஃபிட் இருக்குது. மொத்தமாக வந்து 12,000 இருக்குது. ஓகேவா. ஆனால் இதுக்கு கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 20 lakhs தான். ஆனால் வந்து நம்மளுக்கு இந்த 0.5% வந்து ப்ராஃபிட் கற்றுருக்கு. இந்த ட்ரேடு நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண பார்த்தீங்களா, அது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ரிஸ்க்கு தான். ஃபுல்லாக ப்ரீமியம் வந்து டிகே ஆகும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 5 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் கொடுத்தது தெரியுதுங்களா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்களா ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், டார்கெட் 10 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த 10 பாயிண்ட்ஸ் நம்ம போட்ட உடனே ஹிட் ஆயிருக்கு. அப்போனா 3000 × 10 அப்பயே வந்து 30,000 வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். டக்குன்னு அப்போ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணணும். அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணல பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரீமியம் வந்து டிகே ஆகிட்டுருக்கு. ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து கரையுது பாருங்கள். ஏன் இந்த இடத்துல வந்து இதுவாகுதுன்னா, இது பிவோட் பாயிண்ட் இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் இருக்குது. இன்னும் ஒரு நம்மளுக்கு ஃபேவரான விஷயம்னா, இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் வந்து புட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது ஏற்கனவே வந்து இந்த காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியத்தை வந்து டிகே கரைச்சிட்டாங்க. அதனால் அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதும் ஃபர்தராக வந்து புட்டில் வந்து இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரேலி வந்து அப்சைடில் கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஓகே, இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுது இந்த பை பண்ண பார்த்தீங்களா, இந்த பொசிஷனை வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா. எவ்வளோனா இது நம்ம சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சிங்களா. மேக்ஸிமம் அவ்வளோ ஒரு 10 பாயிண்ட் வந்தாலே போதும். ஏன்னா இதில் நிறைய எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது இந்த 900 வந்து தாண்டினா தான், இந்த ஏரியாவை தாண்டினா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருமே. அதை தாண்டுமா என்னான்னு தெரியாது. ஓகேவா. அதனால் வந்து ஏன்னா எனக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்தாலே போதும். அந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏற்கனவே நம்ம இங்கே பண்ணியிருக்கணும். இந்த 10 பாயிண்ட்ஸில் நம்ம வந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். திருப்பி வந்து நம்மளுக்கு சான்ஸ் வந்து கிடைக்கிது. அந்த சான்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கா. நம்மளது எவ்வளோ இங்கே 32 இருக்குது பாருங்கள். நம்ம 32ல் வந்து போட்டு வச்சுக்கணும். உடனே இந்த பை இருக்குல்ல, எக்ஸிட்டு மேனுவலு, இந்த இடத்துல வந்து 32 பாயிண்ட்ஸு. ஓகேவா. இது வந்து ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். திருப்பி இப்போ வந்து எவ்வளோனா 23 கிட்ட இருக்குது. இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து 32 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஏன்னா அடுத்த வீக் எக்ஸ்பீரியில் வந்து நம்ம ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணது. ஓகேவா. டைம் வந்து 10:39 ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா மார்னிங் வந்து இந்த லோ வந்து புல்லிஷாக தான் இருக்குது. புல்லிஷ் பிரேக் அவுட் வந்து திருப்பி அதே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து போகுது. இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி இங்கே ஏன் அந்த சப்போர்ட் எடுக்குதுன்னா, இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு புட்டில் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா. இந்த இடத்துல காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால ரிஜெக்ஷன் ஆகுது. ஆனால் எக்ஸ்பைரி டேனால் க்ளோஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து ஒன் சைடில் இருந்து ரேலி வந்து இருக்கும். அந்த ரேலி வந்து என்னென்னா அப்சைடில் இது வரைக்கும் சூப்பர் ட்ரெண்டில் புல்லிஷாக இருக்கிறதுனால அப்சைடில் இருக்கும்னு சொல்லிட்டு தெரியுது. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் என்ன ஸ்டேட்டஸ் சொல்லி போய் பார்ப்போம். ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 12 புள்ளிகள் வந்து லாஸில் இருக்குது. இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 18 புள்ளிகள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 12.47. இப்போ வந்து என்னன்னா இங்கே புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 5 கோடி கிட்ட இருக்குது. இருந்தும் வந்து பிரேக் ஆகுதுன்னா வந்து என்னென்னா எக்ஸ்பைரி டேயில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்களா இல்லாட்டி வந்து ஹோல்ட் பண்ணுறாங்களா அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து தெரியவே தெரியாது. லக்கு தான் முக்கால்வாசி. ஆக்சுவலாக வந்து ஆப்ஷன் பையிங்கிறது. இதே ஆப்ஷன் செல்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்த வீக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்டபிளாக தான் இருக்குமே. இங்கே பாருங்கள், நம்ம எடுத்தோம்ல இந்த ட்ரேடு, அந்த ஆப்ஷன் செல்லிங் பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ டவுன் வந்து பார்த்திங்கன்னா அதில் 5-6 புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலராக இந்த இது இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண பாருங்கள், அந்த ப்ரீமியம் ஃபுல்லாக 20 புள்ளிகள் வந்து கலந்துச்சு. என்னென்னா நம்ம 4 லாட் எடுத்திருக்கோம், 40 லாட் எடுத்திருக்கோம். 40 லாட்னா 3000 குவான்டிட்டி. அது 3000 குவான்டிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபா. ஓகேவா.
அதனால் இதில் 52,000 வந்து மைனஸ் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா லாஸ் இப்போ தான் வருது. ஓகேவா? அதனால் ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணாலே வந்து ட்ரேடு வந்து ஒட்டு மொத்தத்துக்கு நஷ்டத்துக்கு தான் போய் முடியுமே. சரி, ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2.4% வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் இருக்குது. ஓகே, இந்த லாஸ்லேருந்து நம்ம எப்படி ரெக்கவரி ஆகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஆப்ஷன் பையிங் பண்ண வேணாம், ஆப்ஷன் செல்லிங்லேயே வந்து நம்ம சரி பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த எல்லா பொசிஷன்ஸும் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன் க்ளோஸ் பண்ணிக்கலான்னா, இந்த பர்டிகுலர் வந்து இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பிரேக் ஆகுதா இல்லை பிரேக் ஆகலையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இன்னொரு விதமாக செக் பண்ணலாம். அடுத்த வீக்கு கூட நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு இந்த இது இருக்கா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் பொசிஷனை மாற்றிட்டு பொசிஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஆப்ஷன் பையிங்கில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சர்சன் கீழே இறக்கிடுவானுங்க. அதனால் இந்த 19 வந்து என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். 26 போட்டுக்கலாம். 26 எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேவா? அப்போனா இங்கே புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து லாஸ் வரும். லாஸ் வந்தாலும் இந்த 1 வீக் இருக்குல்ல, கீழே வந்து டவுன் வந்துட்டு கூட 24,450 இல்லை 500 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு கூட திருப்பி வந்து ரெக்கவரி ஆகும். ஆனால் நம்ம ட்ரேடு நம்ம இன்றைக்கி என்ட்ரி ஆகிட்டு இன்றைக்கே வந்து எக்ஸிட் ஆகணும். அப்போ நம்ம இந்த லாஸ்லேருந்து ரெக்கவரி ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன ட்ரேட் ஆப்ஷன் பையிங் பண்ணாமல் வந்து ட்ரேட் பண்ணணும். என்ன பண்ணுறது தான் பார்க்கணும். ஓகே ஓகே, இது வந்து என்னென்னா, இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த பொசிஷனை ஒட்டு மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு காலை வந்து நம்ம செல் பண்ணணும். ஓகேவா? இந்த பொசிஷன் இல்லைன்னா இதில் என்னென்னா ஒரு 8,000 ரூபாய் இருக்குது. ஓகே, இந்த 8,000 ரூபாய் வந்து ரெக்கவரி ஆகி திருப்பி வந்து மேலே போனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புல் பேக் வரணும். ஓகேவா? ஆனால் இருக்கிற சூழ்நிலைலாம் பார்த்திங்கன்னா புல் பேக் வரா மாதிரி தெரியவே இல்லை. பார்ப்போம் இந்த சப்போர்ட் எப்படி நம்மளுக்கு கை கொடுக்குதான்னு. அதனால் வந்து பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2.5% வந்து நம்ம லாஸில் இருக்குது நம்ம கேபிட்டல்லேருந்து. பார்ப்போம் என்ன பண்ணுறது. வந்து 2 ஓகேவா? என்னன்னா இந்த லோலேருந்து ஒரு புஷ்பேக் ஒன்று வந்திருக்கு. இதுவும் வந்து சூப்பர் ட்ரெண்டில் வந்து புல்லிஷாகவும் இண்டிகேட் பண்ணுது. சரி, நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து லாஸில் இருக்குது. ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 16 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆனால் இதில் வந்து குவான்டிட்டி வந்து 3000 குவான்டிட்டி, இதில் வந்து 750 குவான்டிட்டிஸ். ஓகே, இப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து லாஸ் இருக்கணும், ஒரு 1.7% வந்து 1.7% வந்து நம்மளுக்கு லாஸ் இருக்குது நம்ம கேபிட்டல்லேருந்து. ஓகே, இதுதான் வந்து ஸ்டேட்டஸு. இது வந்து எப்படி வந்து முடியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வந்து இதுவும் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். இல்லை, இது அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஓகேவா? இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால தான் வந்து இந்த இது. ஓகே, இது கீழே வந்து ஒன்று பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கணும், இல்லை பொசிஷன் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா ஃபர்தராக வந்து அப்சைடில் தான் வந்து புஷ் பண்ணுவாங்க. நம்ம பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறோம், என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? திருப்பி நான் உங்களுக்கு ஒரு 3 o'clock அப்டேட் பண்ணுறேன் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு. இல்லாட்டி நடுவில் என்ன சேஞ்சஸ்னால் அப்டேட் பண்ணுறேன். 3/10 ஆக்சுவலாக வந்து நம்ம ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸும் ப்ராஃபிட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 பாயிண்ட்ஸும் வந்து ஆப்ஷன் பையிங்கில் ஃபுல்லாக வந்து டிகே ஆகிட்டு இருக்குது. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸிட்டு அப்புறம் இது 47 ஆகினா 43 இருக்குது, அதையே நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2.75% வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லாஸு கேபிட்டல்லேருந்து 2.75. ஏன் இந்த லாஸ் வந்து நம்மளுக்கு வந்து வந்ததுன்னா, ஏன் இந்த லாஸ் நம்மளுக்கு வந்ததுன்னா, இந்த ஆப்ஷன் பையிங் பண்ண பார்த்தீங்களா,
அதனால தான் இந்த ஆப்ஷன் பையிங் பண்ண அந்த 20 பாயிண்ட்ஸு ஃபார் அவேல வந்து 900 வந்து நம்ம டார்கெட் பண்ண பார்த்திங்கன்னா, இங்கேருந்து இந்த 900 வந்து இதை கிராஸ் பண்ணி போவோம். ஏன்னா வந்து கீழே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துலேயே அவன் க்ளோஸ் பண்ணால் கூட அந்த ப்ரீமியம் எல்லாம் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிட்ருக்கோம். புரியுங்களா? 24,800 ப்ரீமியமே ஃபுல்லாக எல்லாம் கரைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபார் அவேல எப்படி கலையும்? அதனால் வந்து இந்த காலையில் இந்த மூமெண்ட்டை வச்சு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இருந்து வந்து இந்த இதை வந்து ப்ரீமியத்தை ஃபுல்லாக வந்து டிகே பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து நம்மளுக்கு இந்த ஃபுல்லாக வந்து லாஸ் வந்தது. இங்கே பாருங்கள், ப்ரீமியமே அந்த 20 ப்ரீமியமு அதெல்லாம் அதிக குவான்டிட்டிக்கு வந்து வாங்கிட்டோம். அது ஆப்ஷன் பைக்கில் 3000 குவான்டிட்டி வாங்கிட்டோம். ஆனால் அதுக்கு கேபிட்டல் கம்மி தான். இதுவே நம்ம அதே வந்து 3000 குவான்டிட்டி வந்து நம்ம வந்து ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோனா 1.2 crores வந்து நம்மளுக்கு வந்து கேபிட்டல் தேவை. ஆனால் அதுவே வந்து நம்ம பை பண்ணுறோன்னா நம்மளுக்கு 4 lakhs மட்டும் இருந்தால் போதும். அப்போ இதில் யார் தான் இந்த இதில் வந்து இது பண்ணுவா? இந்த டீலில் வந்து யார் இது பண்ணுவாங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து ஆப்ஷன் ரைட்டர் தான். ஏன்னா ஆப்ஷன் ரைட்டர் வந்து இவ்வளோ காசு கொடுத்து எடுக்கிறாங்கன்னா அவங்க தான் வந்து மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த ஃபார் அவேல வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுறது எப்படி இருந்தாலும் மூவ்மெண்ட் இருக்கும். எக்ஸ்பைரி அது மாதிரி பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா இது எப்போனா ஒரு 100ல் வந்து 1 இல்லை 2% ட்ரேட் தான் வந்து சக்ஸஸ் ஆகுமே. இதே நம்ம ஆப்ஷன் ரைட் பண்ணியிருந்தோம், எந்த பொசிஷனாக வந்து இந்த பொசிஷனை வந்து ரைட் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி தான் இது இந்த ட்ரேட் எடுத்த மாதிரியே தான் இந்த ஆப்ஷன் ரைட் எடுத்தோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் பண்ண பொசிஷனு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் தந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே இதுதான். இதுவும் பார்த்திங்கன்னா புல்லிஷ் ட்ரேட் தான், இதுவும் புல்லிஷ் ட்ரேட் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30 பாயிண்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. இது என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பீரியரியில் வந்து பண்ணோம், அது வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து ப்ராஃபிட் கொடுத்து. அதே மாதிரி நம்ம ட்ரேட் என்ட்ரானோம் பார்த்திங்களா, அந்த ட்ரேட் என்ட்ரானதுலேருந்து அது மைனஸே போல். இதே வந்து என்னென்னா ஆப்ஷன் பையிங்கில் ஃபார் அவேல பண்ணதுனால ஃபுல் ப்ரீமியம் வந்து அதிகமாக நம்ம லாட்டு எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் ஃபுல்லாக வந்து டிகே ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ட்ரேடர்ஸ்லாம் வந்து ஆப்ஷன் ரைட்டராக தான் இருப்பாங்க. அதனால் வந்து என்னென்னா நம்ம ஆப்ஷன் ரைட்டர் ட்ரேடு தான் வந்து எடுக்கணுமே. ஆப்ஷன் ரைட்டர் ட்ரேடு தான் நம்மளுக்கு மேக்ஸிமம். இது பாருங்கள், இந்த லாஸு கூட 3% லாஸ் கூட ஏன் வந்ததுன்னா இந்த வந்து ஆப்ஷன் பையிங்கால் தான். இந்த ஆப்ஷன் ரைட்டிங்கில் வந்து அதிகபட்சம் வந்து 2% தான் வந்து லாஸ் போவோமே. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி கூட ட்ரேடில் வந்து நம்ம ஆப்ஷன் ரைட்டராக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் ப்ராஃபிட்டில் தான் வந்து முடிச்சிருக்கலாம். இந்த ஆப்ஷன் பையிங் பண்ணனால்தான் வந்து இந்த லாஸை வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். ஓகே, நாளைக்கு ட்ரேடை பார்ப்போம்.